ஹலோ, குட் மார்னிங். வெல்கம் டு பவ்யா பிரவீன் vlogs. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டே இன் மை லைஃப் அதாவது பார்க்க போகிறோம். ஸோ மணி பார்த்தா 10:45. இப்போ தான் எழுந்திரிச்சு வரும்போதே எனக்கு பயங்கர சந்தோஷம். என்னன்னு தெரியல, இன்னைக்கு வெயில காணும். கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னா அதை காட்டுறேன். எஸ், ப்ளசண்ட்டாக இருக்குல்ல கிளைமேட்டு. பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்குல்ல, ஆனால் வெளியில் போய் நின்னா சுட்டு இருக்குதுங்க. இது ஊமை வெயிலுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெகுலராக நான் குடிக்கிற அந்த கஞ்சி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் சுடு தண்ணி போட்டிருக்கேன். கெட்டில் வேறு இன்னும் வாங்கலை. அதுக்கு பதிலாக கேஸில் தான் சுடு தண்ணி யூஸ் பண்ணுறேன். முதல்ல கெட்டில் வாங்கணும். ஏன்னா கேஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதில் வேறு நம்ம சுடு தண்ணியை கூட கேஸில் போட்டோம்னா ரொம்ப கஷ்டம். கிட்ஸுக்கு யூஸ்வலாக முடிஞ்ச அளவுக்கு எந்த டைம் சம்மர்னாலுமே சுடு தண்ணி கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. அப்பா, நல்லா சுட சுட ஆவி பறக்க என்னோடய கஞ்சி ரெடி ஆகுது. இது கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். அண்ட் இது கொஞ்சம் ஸ்வீட்னருக்கு நான் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணுறேன். ஆனால் இது பயங்கர எஃபெக்டிவ்ங்க. நான் இதை கம்ப்ளீட்டாக இப்போ தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இட் டன், நான் இது எப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ராடக்ட் ஷேர் பண்ணுறேன். குட் மார்னிங் பிரிஸ்டன். வெரி குட். ஓகே, நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேலை இன்றைக்கி பிரிஸ்டனுக்கு சாப்பாடு விட்ட தான் போகிறேன். சாப்பிட்லாமா? எதுக்குமா சாரு? சரி, ஹாய் சொல்லு. அண்ட் ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த சைட் பை சைடு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். சரி, புது வீட்டுக்கு போய் தான் நம்ம இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டாக புது வீட்டுக்கு போன உடனே எல்ஜி மாடல்லேருந்து இந்த நாக் ஃப்ரிட்ஜ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆர்டர் பண்ணி அது வந்ததுக்கப்புறம் அதை எங்களால் மேலே கொண்டு போகவே முடியலைங்க. ஏன்னா நம்ம வீடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால என்னென்னா அந்த ஃப்ரிட்ஜை ஈஸியாக தூக்கிட்டு போகவே முடியல. ஸோ அதனால் டெக்னீஷியன்ஸை கூப்பிட்டு ஃப்ரிட்ஜ் டோர் எல்லாத்தையுமே தனித்தனியாக கலட்டி எடுத்துகிட்டு போனால் வெயிட் கொஞ்சம் கம்மியாகும். அதனால் நம்ம அப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம கம்பெனி சைடில் இருந்தே டெக்னீஷியன்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஏதாவது டேமேஜ்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் அந்த நாக் டோர் இருக்குல்ல, அது கண்ணாடி டோர் அவ்வளோ சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ண வேற முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜை கீழே வச்சுட்டு எல்ஜிலேருந்து தான் டெக்னீஷியன்ஸ் வந்திருந்தாங்க மறுநாள். அண்ட் சூப்பராக எல்லாத்தையுமே நீட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணி எங்களுக்கு செட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அது கழட்டினதுக்கப்புறமும் அது மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. அத்தனை பேர் சேர்ந்து அதை தூக்கிட்டு போய் எங்களால் முடியல. அண்ட் ஒரு வழியாக அதை எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டாங்க. எனக்கு என்ன பயணம், இவ்வளோ லேக்ஸ் கொடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம், ஒரு சின்ன டேமேஜ்னாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பயந்துகிட்டே இருந்தேன். பட் ஒரு வழியாக எந்த டேமேஜும் இல்லாமல் பக்காவாக எனக்கு நீட்டாக அதை இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணோம், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எல்ஜியில் டெக்னீஷியன்ஸ் சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்கள் இந்த மாதிரி சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க அப்படின்னா முன்னாடியே இந்த விஷயத்தெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு ஒரு 2 நாள் மண்டை காஞ்சி போச்சு. அண்ட் ஒரு வழியாக எங்களுடைய ஃப்ரிட்ஜ் அழகாக இந்த இடத்துல செட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.